ரூபாய் 2000 10,000 காசோலை போல அதிமுக துண்டு பிரசுரம் வழங்குவதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, யார் இந்த வழக்கு தொடர்ந்திருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுந்தர் வடிவேல் என்பவர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் சட்டமன்ற தேர்தலில் போற்றக்கூடிய அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கோரி 2000 மற்றும் 1000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டு காசோலைகள் போல அச்சிடப்பட்டு துண்டு பத்திரங்களை மக்களுக்கு விநியோகித்து அதிமுகவின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை வாக்களித்தால் பண பலன்கள் கிடைக்கும் என மத்தியில் தோற்றத்தை ஏற்படுத்தும் இந்த செயல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஊழல் நடவடிக்கை எனவும் இதை அவமதித்தால் தேர்தல் நடவடிக்கைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவதுடன் ஜனநாயக கொள்கைகளை வீழ்த்திவிடும் என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி காசோலை போல் அச்சிடப்பட்டிருக்கூடிய அந்த துண்டு பத்திரங்கள் விநியோகிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதுடன் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த வழக்கு விரைவில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, ரூபாய் 2000 10,000 காசோலை போல அதிமுக துண்டு பிரசுரம் வழங்குவதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, யார் இந்த வழக்கு தொடர்ந்திருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுந்தர் வடிவேல் என்பவர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் சட்டமன்ற தேர்தலில் போற்றக்கூடிய அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கோரி 2000 மற்றும் 1000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டு காசோலைகள் போல அச்சிடப்பட்டு துண்டு பத்திரங்களை மக்களுக்கு விநியோகித்து அதிமுகவின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை வாக்களித்தால் பண பலன்கள் கிடைக்கும் என மத்தியில் தோற்றத்தை ஏற்படுத்தும் இந்த செயல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஊழல் நடவடிக்கை எனவும் இதை அவமதித்தால் தேர்தல் நடவடிக்கைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவதுடன் ஜனநாயக கொள்கைகளை வீழ்த்திவிடும் என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி காசோலை போல் அச்சிடப்பட்டிருக்கூடிய அந்த துண்டு பத்திரங்கள் விநியோகிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதுடன் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த வழக்கு விரைவில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.